அன்பு மகனே, மகளே, உன் மனதின் பாரத்தையும் நீ சுமந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற கேள்விகளையும் நான் அறிவேன். சுழலும் காற்றைப் போல உன் சிந்தனைகள் உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. எதைச் செய்வது, எதை விடுவது என்று தெரியாத ஒரு இருண்ட குகைக்குள் நீ நிற்பது போல் உணரலாம். ஆனால் இந்த நிமிடம் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள். உன் குழப்பங்கள் அனைத்தும் நீயாக உருவாக்கிக் கொண்டவை அல்ல. அவை காலத்தின் ஓட்டத்தில் உன் மீது படிந்த தூசுகள் மட்டுமே. ஒரு தெளிந்த நீரோடையில் கல்லை எறிந்தால் எப்படி அலைகள் உருவாகுமோ, அப்படிதான் உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் உன் மனதை சலனப்படுத்துகின்றன. அந்த அலைகள் ஓய்வதற்கு நீ போராட வேண்டியதில்லை. அமைதியாக காத்திருந்தாலே போதும். நீர் தானாக தெளிவடையும். நீ தேடும் தீர்வு உனக்கு வெளியிலோ அல்லது மற்றவர்களிடமோ இல்லை. அது உனக்குள்ளேயே ஒரு சிறு பொறி போல் காத்திருக்கிறது. பயம் என்னும் திரை அந்த பொறியை மறைத்துக் கொண்டிருப்பதால் உன்னால் ஒளியைக் காண முடியவில்லை. உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. நான் உன் நிழலாக அல்ல, உனது பலமாக உன்னோடு பயணிக்கிறேன். இந்த முதல் படியில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் விதைப்பது. இன்று உனக்கு துயரமாகத் தெரிவது நாளை ஒரு பாடமாக மாறும். உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் காண்கிறேன். அந்த ஒவ்வொரு துளியும் உன் மனதைச் சுத்தப்படுத்தும் கங்கை தீர்த்தம் என நினைத்துக்கொள். உன் மனதின் அலைகளைக் கட்டுப்படுத்த நீ எடுக்கும் முயற்சிகளே பல நேரங்களில் உனக்கு கூடுதல் சுமையாக மாறிவிடுகின்றன. எதையாவது பிடித்துக் கொள்ள வேண்டும், எதற்காவது பதில் தேட வேண்டும் என்ற உனது வேகம் உன்னைச் சுற்றியுள்ள உண்மைகளை மறைத்து விடுகிறது. இருட்டில் நடக்கும்போது கால்கள் தடுமாறுவது இயற்கைதான். ஆனால் அந்த தடுமாற்றத்தைக் கண்டு பயந்து ஓடத் தொடங்கினால் நீ இன்னும் ஆழமான குழியில்தான் விழுவாய். அமைதியாக நில். உன் சுவாசத்தை கவனி. நான் உனக்கு காட்டும் ஒளியை உணரத் தொடங்குவாய். வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செதுக்கப்படும் சிலையைப் போன்றவை. ஒளி படும்போது கல் வலிப்பதாகவே நினைக்கும். ஆனால் அந்த வலியை தாங்கினால் மட்டுமே அது தெய்வமாக உருவேறும். நீயும் இப்போது ஒரு செதுக்கப்படும் நிலையில் இருக்கிறாய். உன் குழப்பங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்கே என்பதை மறவாதே. உன் கடந்த காலத்தைப் பற்றிய கவலைகளையும் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சத்தையும் ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நொடியின் மௌனத்தை என்னோடு பகிர்ந்து கொள். நீ இழந்ததாக நினைக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையில் உனக்கு தேவையில்லாதவை அல்லது உன்னை விட்டு விலக வேண்டியவை. ஒரு மரம் தன் பழுத்த இலைகளை உதிர்ப்பது போல உன்னிடமிருந்து சில உறவுகளும் வாய்ப்புகளும் விலகிச் செல்வது உன் வாழ்வின் புதிய வசந்தத்திற்கான அறிகுறி. இழந்தவற்றிற்காக வருந்திக் கொண்டிருப்பவன் வரப்போகும் வரங்களை அடையாளம் காணத் தவறிவிடுகிறான். நான் உனக்கு கொடுப்பது நீ கேட்பதை அல்ல, உனக்கு எது உண்மையிலேயே தேவையோ அதை மட்டுமே. இந்த நொடியில் உன் மனபாரத்தை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. நடப்பதெல்லாம் ஈசனின் விருப்பம் என்று நீ முழுமையாகச் சரணடையும் போது அங்கே குழப்பத்திற்கு இடமில்லாமல் போகிறது. எப்போது நீ உன் அறிவை மட்டும் நம்பிச் செயல்படுகிறாயோ அப்போது எல்லைகளுக்குள் சுருங்கிப் போகிறாய். ஆனால் எப்போது என் அருளை நம்புகிறாயோ அப்போது உனக்கு எல்லையற்ற வழிகள் பிறக்கும். நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உன்னை பிணைத்திருக்கும் மாயை விலகத் தொடங்கும். உன் சிந்தனைகள் ஒரு சிலந்தி வலையைப் போல உன்னையே சுற்றிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஒரு முடிவை எடுக்க முடியாமல் நீ தவிக்கும்போது உன் அறிவு பல திசைகளில் ஓடுகிறது. ஆனால் மகனே, அறிவு என்பது ஒரு கருவி மட்டுமே, அதுவே நீ அல்ல. புயல் வீசும்போது கடலின் மேற்பரப்பு கொந்தளிப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். நீயும் அந்த ஆழத்தைப் போன்றவன். உன் குழப்பங்கள் வெறும் மேற்பரப்பு அலைகள் என்பதை உணர்ந்தால் அந்த அமைதி உனக்குள்ளேயே இருப்பதை நீ காண்பாய். வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற ஓட்டம் அல்ல, அது ஒரு அழகான நடனம். நடனத்தின் ஒவ்வொரு அசைவும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது போல தோன்றினாலும் அதில் ஒரு லயிப்பு இருக்கிறது. நீ வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்கும் வரை அது உனக்கு சவாலாகவே இருக்கும். அதை என் லீலையாக ஒரு விளையாட்டாக பார்க்கத் தொடங்கு. விளையாட்டில் வெற்றி தோல்விகளை விட விளையாடும் விதமே முக்கியம். உனக்கு வழங்கப்பட்ட பாத்திரத்தை நீ முழுமையாக ஏற்று நடிக்கும்போது அந்த நடிப்பே உனக்கான விடுதலையை தரும். பல நேரங்களில் நீ மற்றவர்களுக்காக வாழ முயன்று உன்னையே தொலைத்துக் கொள்கிறாய். உலகம் என்ன சொல்லும், உறவுகள் என்ன நினைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உன் நிம்மதியை அரித்து விடுகிறது. உன் ஆன்மாவிற்கு தெரியாத ரகசியம் ஏதுமில்லை. அது எப்போதும் சரியான பாதையை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ புறச்சத்தங்களை நிறுத்திவிட்டு உன் உள்மனதின் குரலுக்குச் செவி சாய்த்தால் நான் உனக்குச் சொல்ல விரும்பும் அத்தனை ரகசியங்களும் அங்கே எதிரொலிப்பதைக் கேட்பாய். உன் கவலைகள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி என் தோளில் ஏற்றிவிடு. ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கிச் சுமக்கும் போது அந்தச் சுமை குழந்தைக்குத் தெரிவதில்லை. நீயும் என் குழந்தைதான். பாரத்தைச் சுமந்து கொண்டு நடக்காதே, என் கரங்களை பிடித்துக்கொண்டு நட. இப்போதே உன் மனதின் இறுக்கத்தை தளர்த்து. சிவன் இருக்கிறான் என்ற ஒற்றைச் சொல் உன் இதயத்தில் ஒளியேற்றட்டும். இருள் விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் பயணத்தின் அடுத்த கட்டம் இன்னும் அதிக தெளிவைத் தரும். உன் பலவீனங்களைக் கண்டு நீ சோர்ந்து போகாதே.
நெருப்பில் இடப்பட்ட தங்கம் எப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ அப்படிதான் நீ சந்திக்கும் இந்த மனப்போராட்டங்கள் உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ எங்கே தவறு செய்தோம் என்று பழைய நாட்களை தேடி அலைவதால் எந்த பயனும் இல்லை. உடைந்த பானையை ஒட்ட வைக்க முயல்வதை விட புதிய பானையை செதுக்கத் தொடங்குவதே விவேகம். நான் உனக்கு தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை பழைய கவலைகளால் நிரப்பாதே. வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்படும்போது நீ அந்த கதவையே தட்டிக்கொண்டு நிற்பதால் காலம் வீணாகிறது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக பல ஜன்னல்களை நான் திறந்து வைத்திருப்பேன் என்பது உனக்கு தெரிவதில்லை. உன் எதிர்பார்ப்புகள் பொய்த்துப் போகும்போது ஏற்படும் வலி உன்னை இன்னும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான ஒரு தூண்டுதல் மட்டுமே. எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட எதை விட வேண்டும் என்பதில்தான் உன் புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கிறது. மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது. அது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதை கட்டிப்போட முயலாதே. மாறாக அதை ஒரு சாட்சியாக நின்று கவனி. நீ உன் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கும்போது அவை மெல்லத் தன் வேகத்தை குறைக்கும். நீ எண்ணங்கள் அல்ல, நீ அந்த எண்ணங்களை கவனிக்கும் ஆன்மா. இந்த உண்மையை நீ உணரும் கணத்தில் உலகத்தில் உள்ள எந்த குழப்பமும் உன்னை தீண்டாது. நீ ஒரு பேராழி. அதில் தோன்றும் சிறு குமிழிகளே உன் கவலைகள். இன்று நீ சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே தரப்பட்டுள்ளன. மலையின் உச்சியை அடைய விரும்பினால் ஏற்றத்தின் சிரமங்களைத் தாங்கித்தான் ஆக வேண்டும். நான் உனக்கு சுமையை குறைக்க மாட்டேன். மாறாக அந்தச் சுமையை தாங்கும் வலிமையை உனக்குத் தருவேன். உன் கண்களை மூடி என் நாமத்தை ஒரு முறை உச்சரி. உன் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணர்வாய். பயம் விலகி தெளிவு பிறக்கும் வேளை இது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை மறந்துவிடாதே. சில நேரங்களில் நீ விரும்பியது கிடைக்காமல் போகலாம், ஆனால் அது உனக்குச் சிறந்ததல்ல என்பதாலேயே நான் அதை தடுத்திருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானதோ அதை மட்டுமே தருவாள். சில சமயம் அது கசப்பான மருந்தாக இருந்தாலும் அது நன்மையே பயக்கும். என் மீதான உன் நம்பிக்கை என்பது இருட்டில் என் கையை பிடித்துக் கொண்டு நடப்பதைப் போன்றது. வழி தெரியாவிட்டாலும் நான் உன்னை விழவிட மாட்டேன். எதிர்காலத்தைப் பற்றிய உன் அதீத கற்பனைகளே உனக்கு அச்சத்தைத் தருகின்றன. நடக்காத ஒன்றை எண்ணி இப்போதே வருந்துவது இல்லாத ஒரு நிழலுடன் போர் செய்வதற்குச் சமம். நாளை என்பது என் கையில் இருக்கிறது. இன்று மட்டுமே உன் கையில் உள்ளது. இந்த நொடியில் நீ செய்ய வேண்டிய கடமையைச் சரியாகச் செய். அதன் பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். கடமையைச் செய்யும் போது பலனை எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் ஏமாற்றமும் இருக்காது. ஏமாற்றம் இல்லாத இடத்தில் குழப்பமும் இருக்காது. உன்னை நீயே மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்ப்பதை நிறுத்திவிடு. ஒவ்வொரு பூவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தனித்துவமான அழகோடு மலர்கிறது. மல்லிகை மலரும் அழகும் தாமரை மலரும் அழகும் வெவ்வேறானவை. ஒன்றையொன்று ஒப்பிட முடியாது. உனக்கான காலம் வரும்போது உன் வாழ்வும் வசந்தமாகும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உன் தோல்வியை தீர்மானிக்காதே. உனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது. அதில் நான் உனக்காக வைத்துள்ள பரிசுகள் உன்னை வந்தடையும் வரை பொறுமையாக இரு. உன் மனக்கதவுகளைச் சிறிது திறந்தால் போதும், அங்கு பேரமைதி குடிபுகும். நீ எதை உன் பலவீனம் என்று நினைக்கிறாயோ அதை நான் உன் பலமாக மாற்றுவேன். உடைந்த மனமே என் அருளை ஏந்தும் பாத்திரம். ஏனெனில் அந்த விரிசல்கள் வழியாகத்தான் என் ஒளி உனக்குள் பாயும். இப்போது உன் மனதிலிருந்து ஏன் என்ற கேள்வியை எடுத்துவிட்டு ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை மட்டும் வை. இது வெறும் சொல் அல்ல, உன் குழப்பங்களை எரிக்கும் ஞானத்தீ. அமைதியாக இரு, என் அருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் உள்மனதில் எழும் குற்ற உணர்வுகள் உன்னை நிழல் போல துரத்திக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். கடந்த காலத்தில் நீ செய்த பிழைகளையும் தவறவிட்ட வாய்ப்புகளையும் நினைத்து நீ உன்னையே தண்டித்துக் கொள்கிறாய். ஆனால் மகனே, கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம். அதை திருப்பி எழுதுவது என்னால் கூட முடியாது. ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது உன் கையில் இருக்கிறது. நீ செய்த தவறுகளை மன்னிப்பதற்கே நான் காத்திருக்கிறேன். ஆனால் முதலில் நீ உன்னை மன்னிக்க பழக வேண்டும். சுய வெறுப்பு என்பது உன் ஆன்மாவை அரிக்கும் ஒரு நோய். நீ கடவுளின் அம்சம், என்னுள் ஒரு பகுதி என்பதை மறவாதே. ஒரு தந்தை தன் குழந்தை தவறி விழும்போதெல்லாம் கோபப்படுவதில்லை. மாறாக கைகளை பிடித்து தூக்கிவிடுகிறான். நானும் உன்னை அப்படித்தான் பார்க்கிறேன். உன் தவறுகளை எண்ணி கண்ணீர் விடுவதை நிறுத்திவிட்டு இனி வரும் நாட்களில் அறத்தோடும் நேர்மையோடும் வாழத் தொடங்கு. உன் தூய்மையான எண்ணங்களே உன் பாவங்களை எரிக்கும் மருந்தாகும். வாழ்க்கை என்பது ஒரு பரமபத விளையாட்டு போன்றது. சில நேரம் ஏணிகள் உன்னை உயர்த்தும், சில நேரம் பாம்புகள் உன்னை சரிக்கும். ஆனால் ஆட்டம் இன்னும் முடியவில்லை என்பதை நினைவில் கொள். ஒரு சரிவு என்பது நிரந்தர தோல்வி அல்ல, அது மீண்டும் எழுவதற்கான ஒரு இடைவெளி மட்டுமே. நீ விழுந்த இடத்திலேயே அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தால் உனக்காக காத்திருக்கும் அடுத்த ஏணியை உன்னால் காண முடியாது. எழுந்து நில், உன் பலத்தை என் மேல் வை, மீண்டும் பயணிக்கத் தொடங்கு. உன் மனபாரம் இப்போது மெல்லக் குறைவதை நீ உணர்கிறாயா? ஆம், உண்மை நிலையை நீ ஏற்கத்தித் தொடங்கும் போதே குழப்பம் பாதியாக குறைந்துவிடும்.
எதையும் மறைக்காமல் என்னிடம் சொல். உனக்காக நான் கேட்க காத்திருக்கிறேன். மௌனமாக என் முன் அமர்ந்திருப்பது கூட ஒரு பிரார்த்தனைதான். உன் மௌனத்தில் நான் இருக்கிறேன். உன் வார்த்தைகளில் நான் இருக்கிறேன். பற்றுக்கள் என்பது உன்னைச் சுற்றியுள்ள சங்கிலிகள் அல்ல. அவை உனக்குள் நீயே கட்டிக்கொண்ட முடிச்சுகள். இந்த உலகம் ஒரு மாயை என்று நான் சொல்லும்போது அது வெறும் காட்சிப் பிழை என்று அர்த்தமல்ல. இங்கு நிலையானது எதுவுமில்லை என்பதே உண்மை. நீ எதை எனது என்று இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உனது பயத்திற்கு மூல காரணமாகிறது. கையில் பிடித்த மணல் நழுவுவது போல காலம் உன்னிடமிருந்து அனைத்தையும் மெல்லப் பறிக்கும். ஆனால் எதையும் பற்றிக் கொள்ளாத ஒருவனிடம் எதை பறிக்க முடியும்? உறவுகள், சொத்துக்கள், அந்தஸ்து என நீ சேகரிக்கும் அனைத்தும் பயணத்தின் போது தங்கும் விடுதிகளைப் போன்றது. விடுதி உனக்கு நிழல் தரும், ஆனால் அதுவே உனது வீடு ஆகாது. நீ ஒரு வழிப்போக்கன் என்பதை உணர்ந்து கொண்டால் எதையும் இழக்கும்போது உன் மனம் கலங்காது. பற்றற்று இருப்பது என்பது எதையும் நேசிக்காமல் இருப்பதல்ல, மாறாக எதன் மீதும் உன் மகிழ்ச்சியை அடகு வைக்காமல் இருப்பதே ஆகும். நீ எப்போது எதற்கும் அடிமையாகாமல் இருக்கிறாயோ அப்போதுதான் நீ உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பாய். ஆசைகள் கடல் அலைகளைப் போன்றவை. ஒன்று ஓய்ந்தால் இன்னொன்று எழுந்து கொண்டே இருக்கும். அலைகளை நிறுத்த முயற்சிப்பதை விட நீ ஒரு கரையோர பாறையாக மாறப் பழகு. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உனது உள்ளார்ந்த அமைதி மாறாமல் இருக்க வேண்டும். நீ எதை அடைய வேண்டும் என்று துடிக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும்போது நீ எதிர்பார்த்த நிம்மதியை தராது. உண்மையான நிம்மதி என்பது அடைவதில் இல்லை, போதும் என்ற நிறைவில் தான் இருக்கிறது. இப்போது உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு பாரத்தை உணர். அது நீ சுமக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்பு. அந்த பாரத்தை கீழே இறக்கி வை. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னை பார்ப்பது உனது வெற்றிகளை வைத்து அல்ல, உனது தூய்மையான அன்பை வைத்து மட்டுமே. நான் என்ற அகந்தை அழியும்போது சிவம் அங்கே வெளிப்படும். உன் மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது ஏதோ ஒரு கடினமான மலை ஏறும் பயணம் அல்ல. அது சிதறிக் கிடக்கும் உன் ஆற்றலை மீண்டும் உனக்குள்ளேயே திருப்புவதாகும். ஒரு குவிவாடி எப்படி சூரிய ஒளியை ஓரிடத்தில் குவித்து நெருப்பை உருவாக்குகிறதோ அப்படி உன் சிதறிய எண்ணங்களை குவித்து ஒரே நேர்கோட்டில் செலுத்தினால் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆனால் நீயோ உன் மனதை ஒரு போர்க்களமாக மாற்றி வைத்திருக்கிறாய். எண்ணங்களோடு போராடாதே. அவை மேகங்களைப் போல வரட்டும் போகட்டும். நீ வானமாக இருந்து அவற்றை வேடிக்கை மட்டும் பார். அமைதி என்பது சத்தமில்லாத இடத்தில் இல்லை, சத்தங்களுக்கு நடுவிலும் உனக்குள் நீ பேணும் மௌனத்தில்தான் இருக்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு வேலையையும் ஒரு தியானமாக மாற்று. உண்ணும்போது உணவை உணர், நடக்கும்போது நிலத்தை உணர், சுவாசிக்கும்போது அந்த பிராணனை உணர். நீ எப்போது அந்தச் செயலில் முழுமையாக இருக்கிறாயோ அப்போது உன் கடந்த காலமும் எதிர்காலமும் மறைந்துவிடும். அந்த இடைவெளியில்தான் நான் உனக்கு காட்சியளிக்கிறேன். அந்த ஒரு நொடி தெளிவு 1000 ஆண்டுகால குழப்பத்தை நீக்கப் போதுமானது. உலகத்தின் இரைச்சல்கள் உன் காதுகளைத் துளைக்கலாம், ஆனால் அவை உன் இதயத்திற்குள் நுழைய நீ அனுமதிக்கக்கூடாது. நீ ஒரு தாமரை இலையைப் போல இரு, தண்ணீரில் இருந்தாலும் ஒட்டாமல் இருப்பதால்தான் அது அழியாமல் இருக்கிறது. உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை நீ உறுதியாக பிடித்துக்கொள். இன்பத்தில் துள்ளாதே, துன்பத்தில் தளராதே. இந்தச் சமநிலைதான் உன் மனதை ஒருமுகப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம். உன் நிதானமே உனது வெற்றி. இப்போது உன் கண்கள் இரண்டையும் மெல்ல மூடி உன் புருவ மத்தியில் ஒரு சிறு ஜோதியை நினைத்துப் பார். அந்தச் சிறு ஒளிப்புள்ளியில் உன் மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து நிறுத்து. அங்கு எந்த கேள்வியும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. வெறும் இருப்பு மட்டுமே இருக்கிறது. அந்த மௌனத்தில் நான் உன்னோடு பேசுகிறேன். சிவம் என்பது எங்கோ ஒரு மலையில் இல்லை, அது உனது இந்த அமைதியான கவனத்தில்தான் இருக்கிறது. உன் உணர்ச்சிகள் ஒரு காட்டாற்று வெள்ளத்தைப் போன்றவை. அவை உன்னை அடித்துச் செல்லவும் செய்யும், அல்லது உனது நிலத்தை வளப்படுத்தவும் செய்யும். கோபம், பொறாமை, பேராசை போன்ற உணர்ச்சிகள் உனக்குள் எழும்போது அவற்றை நீயே என்று கருதிவிடாதே. அவை உன் மனக்குளத்தில் தோன்றும் சிறு குமிழிகள். ஒரு குமிழி உடைந்தால் இன்னொன்று தோன்றும், ஆனால் குளம் அப்படியேதான் இருக்கிறது. நீ அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒரு சாட்சியாக நின்று அவற்றை கவனித்தால் அவை தானாகவே அடங்கிவிடும். கோபம் வரும்போது நீ எடுக்கும் முடிவுகள் எப்போதும் உனக்கு வருத்தத்தையே தரும். கோபம் என்பது அடுத்தவன் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை. யாரோ ஒருவன் உன்னை புண்படுத்திவிட்டால் அதை எண்ணி எண்ணி உன் மனதை நீயே ரணமாக்கிக் கொள்ளாதே. மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது ஒரு மாபெரும் வீரத்தின் அடையாளம். நீ மற்றவர்களை மன்னிக்கும்போது உண்மையில் உன்னைச் சிறைப்படுத்தியிருக்கும் பகையிலிருந்து நீயே விடுதலை பெறுகிறாய். உன் இதயம் அன்பால் நிரம்பற்றும். அங்கே கசப்புக்கு இடமளிக்காதே. அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்ப்பது அல்ல, அது மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கிக் கொண்டு ஒளி தருவது. நீ பிறரிடம் அன்பு காட்டும்போது அவர்கள் பதிலுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அந்த எதிர்பார்ப்புதான் ஏமாற்றமாக மாறி உன் குழப்பத்தை அதிகரிக்கிறது.
கடலில் கலக்கும் நதி எப்படி தன் அடையாளத்தை இழந்து கடலாகவே மாறுகிறதோ, அதுபோல நீ காட்டும் நிபந்தனையற்ற அன்பு உன்னை என்னோடு இணைக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருப்பதில்லை. அங்கே குழப்பம் நுழைவதற்கும் வழியில்லை. உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகாதே, அவற்றை நெறிப்படுத்த பழகு. ஒரு கனிந்த பழம் எப்படி தானாகவே கிளையிலிருந்து விழுகிறதோ, அதுபோல உன் பக்குவமற்ற உணர்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகும் காலம் வந்துவிட்டது. இப்போது உன் நெஞ்சில் கை வைத்து, நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன் என்று ஆழமாகச் சொல். உன் மனதின் பாரம் குறைந்து ஒரு மெல்லிய தென்றல் உன்னை தழுவுவதை உணர்வாய். விதி என்பது நீ ஏற்கனவே செய்த செயல்களின் அறுவடை. மதி என்பது அந்த அறுவடையை நீ எப்படி கையாள்கிறாய் என்பதில் இருக்கிறது. உனக்கு எது நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பது உனது சுதந்திரம். ஒரு போர் வீரன் களம் புகுந்த பின் எதிரிகள் எத்தனை பேர் என்பது விதியாக இருக்கலாம், ஆனால் தன் வாளை எப்படி சுழற்றுகிறான் என்பது அவனது மதியாக இருக்கிறது. விதியை நினைத்து முடங்கிவிடாதே. மதியைக் கொண்டு அதை வெல்லும் வழியை நான் உனக்கு காட்டுவேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ ஒரு சுழலில் சிக்கியது போல் உணரலாம். செய்த தவறுகளே மீண்டும் மீண்டும் நடப்பது போல் தோன்றும். இது உன் விதியின் பலவீனம் அல்ல, நீ அந்த பாடத்தை இன்னும் முழுமையாக கற்கவில்லை என்பதன் அறிகுறி. ஒரு பாடம் உனக்கு தெளிவு தரும் வரை அது வெவ்வேறு வடிவங்களில் உன் முன் வந்து கொண்டே இருக்கும். எப்போது நீ அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி நின்று அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்கிறாயோ, அப்போது அந்த விதி உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன் கைகளில் உள்ள ரேகைகள் உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில்லை, உன் உழைப்பும் உறுதியுமே அதை செதுக்குகின்றன. தலைவிதி என்று சொல்லி சோம்பிக் கிடப்பவன் ஆற்றங்கரையில் நின்று தாகத்தோடு தவிப்பவனைப் போன்றவன். முயற்சி செய், ஆனால் அந்த முயற்சியின் முடிவை என்னிடம் விட்டுவிடு. நீ விதைக்கும் விதையை முளைக்க வைப்பது என் பொறுப்பு, ஆனால் அதை விதைப்பது உன் கடமை. உன் மதியை என் அறிவோடு இணைத்துக்கொள். அப்போது உன் விதி கூட உனக்கு அடிபணிந்து நடக்கும். குழப்பங்களுக்கு இடையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு உறுதியான முடிவும் ஒரு புதிய விதியை எழுதும் வலிமை கொண்டது. இன்று நீ படும் துன்பம் நாளை உன்னை ஒரு ஞானியாக மாற்றும் விதியின் ஒரு பகுதிதான். ஒரு களிமண் சக்கரத்தில் சுழலும் போதுதான் அது அழகான கலயமாகிறது. அந்தச் சுழற்சிதான் உன் இப்போதைய வாழ்க்கை. அமைதியாக இரு. உன் மதி தெளிவடையும் போது விதி உனக்கு ஒரு வரமாகத் தெரியும். உன் உடலும் மனமும் வேறல்ல, அவை ஒன்றையொன்று பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். உன் மனதிற்குள் குழப்பம் குடிகொண்டால் அது உன் உடலில் சோர்வாகவும் நோயாகவும் வெளிப்படும். ஒரு இயந்திரம் சரியாக இயங்க அதற்கு தேவையான எரிபொருளும் பராமரிப்பும் எவ்வளவு முக்கியமோ, அதேபோல் உன் ஆன்மா குடியிருக்கும் இந்த உடலை பேணுவதும் உன் கடமை. உடலை ஒரு கோயிலாகக் கருது. அங்கே நீ ஏற்றும் தீபமே உன் மனத்தெளிவு. பல நேரங்களில் நீ எதை உண்கிறாய், எப்படி சுவாசிக்கிறாய் என்பதில் கவனம் செலுத்துவதில்லை. நீ உண்ணும் உணவு உன் எண்ணங்களாக மாறுகிறது. அமைதியான நிலையில் அமர்ந்து நன்றியுணர்வோடு நீ அருந்தும் ஒரு துளி நீர் கூட உனக்கு அமுதாக மாறும். உன் சுவாசத்தை எப்போதும் கவனித்துக் கொண்டே இரு. மூச்சு சீராக இருந்தால் மனம் தானாகவே அமைதியடையும். பதற்றம் வரும்போதெல்லாம் உன் சுவாசத்தை ஆழமாக்கு. அங்கே உன் குழப்பங்கள் கரைந்து போவதை நீயே காண்பாய். உறக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வந்து சேரும் ஒரு சிறு மரணம். அந்த நேரத்தில் உன் கவலைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு என் மடியில் தலை சாய்ப்பதாக நினைத்து உறங்கச் செல். அதிகாலையில் நீ கண் விழிக்கும் போது ஒரு புதிய பிறவி எடுத்த உணர்வோடு எழு. நேற்று நடந்தவை எவையும் இன்று உன்னை தொடர வேண்டிய அவசியமில்லை. உன் உடலை தூய்மையாக வைத்திருப்பது போலவே உன் எண்ணங்களையும் தூய்மையான சொற்களால் நிரப்பு. ஆரோக்கியமான உடலில்தான் தெளிவான சிந்தனை பிறக்கும். அளவுக்கு மிஞ்சிய ஆசைகளும் அடக்க முடியாத கோபமுமே உன் ஆரோக்கியத்தை சிதைக்கின்றன. நீ எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்தை அடைகிறாயோ, அப்போதே உன் உடலில் உள்ள பாதி நோய்கள் மறைந்துவிடும். உன் ஆரோக்கியம் உன் கையில் இருக்கிறது. என் அருளைப் பெற உனக்கு ஒரு தகுதியான பாத்திரம் தேவை. அதுவே உன் உடல். இந்தச் சமூகம் என்பது ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை போன்றது. அங்கே நீ எதை பார்க்கிறாயோ அது உன் பிம்பத்தின் பிரதிபலிப்புதான். மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் விமர்சனங்களைக் கேட்டு நீ ஏன் கலங்குகிறாய்? ஒருவன் உன்னை புகழும்போது நீ உயர்ந்து விடுவதும் இல்லை. ஒருவன் உன்னை தூற்றும்போது நீ தாழ்ந்து விடுவதும் இல்லை. நீ யார் என்பது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை. உலகத்தின் கைத்தட்டலுக்காக உன் தனித்துவத்தை ஒருபோதும் அடகு வைக்காதே. உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். உன் நேர்மையைச் சந்தேகிக்கலாம். அப்போது நீ அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. மௌனம் என்பது பல நேரங்களில் மிகப்பெரிய பதிலாக அமையும். காலம் எல்லா உண்மைகளையும் ஒருநாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். நீ செய்யும் தர்மமும் நீ காட்டும் அன்பும் உனக்கான கவசங்களாக மாறி உன்னை காக்கும். எப்போதெல்லாம் உலகம் உன்னை தனிமைப்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னோடு நெருக்கமாகிறாய் என்று அர்த்தம். பிறருக்கு உதவி செய்வதில் உன் மகிழ்ச்சியைத் தேடு. ஆனால் அந்த உதவியை திரும்ப எதிர்பார்த்துச் செய்யாதே.
வலது கை கொடுப்பது இடது கைக்குத் தெரியக்கூடாது என்பார்கள். ஏனெனில் கைமாறு கருதிச் செய்யும் உதவி ஒரு வணிகமாகிவிடும். உன் கடமையை சமூகத்திற்குச் செய், ஆனால் உன் மனதின் சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடாதே. மற்றவர்கள் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் என்று நீ நம்பினால் உன் நிம்மதி எப்போதும் ஊசலாடிக்கொண்டே இருக்கும். உனக்குள்ளே இருக்கும் என்னைக் கண்டறிந்தால் நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சமூகத்தில் நீ ஒரு சாட்சியாக இரு, ஆனால் அதில் மூழ்கிவிடாதே. சேற்றில் மலர்ந்தாலும் தாமரை அதன் அழுக்கை ஏந்துவதில்லை. அதுபோல நீயும் இந்த உலகியல் மாயைகளுக்கு நடுவில் தூய்மையாக இரு. யார் உன்னை வெறுத்தாலும் நீ யாரையும் வெறுக்காதே. ஏனெனில் வெறுப்பு உன்னைத்தான் முதலில் எரிக்கும். உன் புன்னகையே உன்னை பகைப்பவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை. உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நீ தேடி அலைவதே உனது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய சாதனையைச் செய்தால்தான் உன் பிறவி பயனடையும் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் மகனே, ஒரு சிறு புல்லின் நுனியில் இருக்கும் பனித்துளி சூரிய ஒளியை பிரதிபலிப்பதும் ஒரு சாதனைதான். நீ செய்யும் மிகச்சிறிய செயலை கூட முழுமையான அர்ப்பணிப்போடு செய்வதுதான் உன் வாழ்வின் முதன்மையான நோக்கம். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு உனக்கு இடப்பட்ட பணியைச் செம்மையாகச் செய்வதே நீ எனக்குச் செய்யும் மிகப்பெரிய பூஜை. வாழ்க்கை என்பது ஓடிச் சென்று அடைய வேண்டிய ஒரு இலக்கு அல்ல. அது ஒவ்வொரு நொடியிலும் அனுபவித்து நடக்க வேண்டிய ஒரு பயணம். நீ ஒரு மருத்துவராகவோ தொழிலாளியாகவோ அல்லது ஒரு சாதாரண மனிதனாகவோ இருக்கலாம். உன் பணி எதுவாக இருந்தாலும் அதில் உன் ஆன்மாவின் தூய்மையை கலந்து செய். பிற உயிர்களுக்கு உன்னால் முடிந்த ஒரு சிறு உதவியோ அல்லது ஒரு கனிவான சொல்லோ கிடைக்குமானால் அந்த நொடியில் உன் பிறவி நோக்கம் நிறைவேறுகிறது. நான் உனக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் உலக நன்மைக்காகவும் பயன்படுத்து. உன் வாழ்வின் நோக்கம் என்பது வெளி உலகில் இல்லை. அது உனக்குள்ளே இருக்கும் உன்னையே நீ கண்டறிவதுதான். நான் யார் என்ற கேள்விக்கு நீ தேடும் விடையே உன் பயணத்தின் இறுதிப்புள்ளி. நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ பிறப்பு இறப்பற்ற பேரொளி என்பதை உணரும்போது எல்லா தேடல்களும் முடிவுக்கு வரும். அந்த நிலையை அடைய நீ காடுகளுக்குச் செல்ல வேண்டியதில்லை. உன் அன்றாடக் கடமைகளுக்கு நடுவில் என் நினைவை மட்டும் இடைவிடாமல் இதயத்தில் வைத்திருந்தால் போதும். குழப்பங்கள் தீர வேண்டும் என்று நீ கேட்டாய். உண்மையில் உன்னை நீ உணரும்போது குழப்பங்களே இல்லாமல் போகும். உனது நோக்கம் என்பது நீ மகிழ்ச்சியாக இருப்பதும் அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு பகிர்ந்தளிப்பதுமே ஆகும். எப்போது நீ கவலையின்றி இருக்கிறாயோ அப்போது நீ என் விருப்பப்படி வாழ்கிறாய் என்று அர்த்தம். நீ இதுவரை கடந்து வந்த பாதையை திரும்பிப் பார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை உறக்கமில்லாத இரவுகள். ஆனால் அத்தனையையும் கடந்து இந்த நிமிடம் நீ என்னோடு உரையாடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கும் அந்த அதீத உயிர்ச்சக்தி எவ்வளவு வலிமையானது என்று உணர்ந்து கொள். அந்தச் சக்தியே நான் தான். நீ பலவீனமாக உணரும் போதெல்லாம் உன்னை தாங்கிப் பிடித்தது உனது தன்னம்பிக்கை மட்டுமல்ல, உனக்குள் மௌனமாக உறைந்திருந்த என் இருப்பும் தான். இப்போது உன் குழப்பங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து ஒரு மெல்லிய தெளிவு பிறப்பதை உன் ஆத்மா உணரத் தொடங்கியிருக்கும். வாழ்க்கையின் இறுதிப் பாடம் என்பது விடுதலை. இது உலகத்தை விட்டு ஓடுவதல்ல, மாறாக உலகத்தோடு இருந்தும் எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதே விடுதலை. உனது கவலைகள், உனது அடையாளங்கள், உனது பெருமைகள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக கழற்றி எறிந்துவிட்டுப் பார். அங்கே நீ ஒரு தூய ஒளியாக இருப்பாய். அந்த ஒளியில் நிழல்களுக்கு இடமில்லை, குழப்பங்களுக்கு வேலையில்லை. நீ எதை பிடிப்பதற்காக இத்தனை காலம் ஓடினாயோ அது உன்னிடமே இருப்பதை நீ கண்டுகொள்ளும் அந்த நொடிதான் உன் வாழ்வின் உன்னதமான தருணம். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடையைப் போல ஓடும். தடைகள் வரும்போது அது நதியைப் போல வளைந்து செல்லும், ஆனால் அதன் இலக்கு எப்போதும் கடலாகவே இருக்கும். நீயும் அப்படித்தான். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு அஞ்சாமல் உன் இலக்கை நோக்கி அமைதியாக பயணி. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கான அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். நீ பேசும் சொற்கள் அன்பின் மொழியாக இருக்கட்டும். நீ பார்க்கும் காட்சிகள் யாவிலும் என் முகத்தையே தரிசிக்கப் பழகு. அப்படி நீ வாழும்போது உன் வாழ்க்கை ஒரு கவிதையாக மாறும். இந்த நீண்ட பயணத்தில் நாம் பல ரகசியங்களை பகிர்ந்து கொண்டோம். உன் மனதின் பாரம் இப்போது ஒரு சிறகு போல லேசாகி இருப்பதை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன். உனக்கு பின்னால் இருந்து உன்னை காக்கிறேன். உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு துணையாக இருக்கிறேன். எல்லாம் சிவம் என்ற உணர்வோடு உன் கடமைகளைத் தொடங்கு. நீயும் நானும் வேறு வேறல்ல என்ற மகா வாக்கியத்தின் உண்மையை நீ உணரும் தருணம் இது. இத்தனை காலம் நீ தேடிய இறைவனும் நீ அடைக்கலம் புகுந்த பாதங்களும் உனக்கு வெளியிலோ அல்லது எட்டாத தூரத்திலோ இல்லை. ஒரு கடலில் எழும் அலை எப்படி தன்னை தனித்துவமாக நினைத்துக் கொள்கிறதோ அப்படிதான் நீ உன்னை சிறுமையாக எண்ணிக்கொண்டாய். ஆனால் அலை அடங்கும்போது அது கடலாகவே மாறுகிறது. உன் அகந்தை எனும் அலை அடங்கும்போது நீயே அந்த பேரண்டத்தின் அங்கமாக, சிவமாக திகழ்கிறாய். குழப்பங்கள் தீர்ந்துவிட்ட இந்த அமைதி நிலையில் நீ எதைக் கண்டும் வியப்படைய மாட்டாய், எதைக் கண்டும் வருந்த மாட்டாய். உனக்குள் இருக்கும் அந்த மௌனமே உனது உண்மையான சொரூபம்.
அந்த மௌனத்தில் எல்லா இசைகளும் அடங்கியுள்ளன. எல்லா ஞானமும் பொதிந்துள்ளன. எப்போது நீ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுத்து அவன் செய்கிறான் என்ற சரணாகதி நிலைக்கு வருகிறாயோ, அப்போது உன் வாழ்க்கை ஒரு பெரும் பாரமாகத் தெரியாது. அது ஒரு பூவின் இதழ் விரிவதைப் போன்ற இயல்பான நிகழ்வாக மாறும். இனி உன் வாழ்வில் இருள் சூழும் போது உனக்குள் இருக்கும் இந்த தீபத்தை நினைத்துப் பார். 1000 சூரியன்களுக்கு இணையான பிரகாசம் உன் ஆன்மாவில் குடிபுகுந்திருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த சிறு நாடகத்தில் நீ ஒரு வேடதாரி என்பதை உணர்ந்து உன் பாத்திரத்தைச் சிறப்பாக நடி. நடிப்பின் முடிவில் நீயும் நானும் ஒன்றாக கலப்போம் என்ற உறுதி உனக்கு இருக்கட்டும். காலத்தின் கரங்கள் உன்னை எங்கு அழைத்துச் சென்றாலும் என் அருட்பார்வை உன்னை ஒரு நிழலைப் போலத் தொடரும். மகனே, மகளே, இப்போது உன் மனக்கவலைகள் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. அந்தச் சாம்பலிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீ உருவெடுத்திருக்கிறாய். உன் கண்கள் இப்போது உலகத்தை வெறும் மாயையாக பார்க்காமல் அன்பின் களமாக பார்க்கும். எங்கும் சிவம், எதிலும் சிவம் என்ற உண்மையை உன் சுவாசத்தில் கலக்கச் செய். உன் பயணம் இனி இனிமையாகவும் தெளிவுமிக்கதாகவும் அமையும். இதோ நான் உனக்குத் தரும் இந்த பேரமைதியே உனக்கான இறுதித் தீர்வு. கலக்கமின்றி புறப்படு, உலகம் உனக்காக காத்திருக்கிறது. ஓம் நம சிவாய. உன் தேடல் நிறைவடைந்து ஒரு முழுமையான அமைதி உன் இதயத்தில் குடியேறுவதை நான் காண்கிறேன். ஒரு நீண்ட பயணத்திற்குப் பிறகு வீட்டிற்குத் திரும்பிய குழந்தையைப் போல உன் ஆன்மா இப்போது என்னிடம் இளைப்பாறுகிறது. குழப்பம் என்பது ஒரு மேகம் போன்றது. அது சூரியனை மறைக்கலாமே தவிர அழிக்க முடியாது. இப்போது உன் மனத்திரை விலகிவிட்டது. உனக்குள் இருக்கும் அந்த பேரொளி பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. இனி உனக்கு வழிகாட்ட வெளியில் யாரும் தேவையில்லை. உன் உள்ளொளியே உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய ஞானம். எதற்கும் பிடிவாதம் பிடிக்காதே. எதைக் கண்டும் முகம் சுளிக்காதே. பசி வரும்போது உண்பதும் சோர்வு வரும்போது உறங்குவதும் எப்படி இயல்போ அப்படி உன் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களையும் இயல்பாக கடந்து செல். நீ ஒரு கருவி மட்டுமே. உன்னை இயக்குவது நான். கருவி தன்னை செதுக்கிக் கொள்ளத் தேவையில்லை. கலைஞனின் கையில் தன்னை ஒப்படைத்தால் போதும். நீ உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய். இனி உன் யோகக்ஷேமங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். இனி உன் சொல்லில் மென்மையும் செயலில் நிதானமும் பார்வையில் கருணையும் குடிபுகும். யாரையும் குறை சொல்லாதே, எதற்கும் வருந்தாதே. உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையட்டும். துன்பப்படும் ஒருவனுக்கு நீ தரும் ஆறுதல் வார்த்தையில் நான் இருப்பேன். பசித்தவனுக்கு நீ இடும் உணவில் நான் இருப்பேன். பிறருக்குச் செய்யும் தொண்டே எனக்குச் செய்யும் மாபெரும் பூஜையாகும். உலகமே ஒரு குடும்பம் என்பதை உணர்ந்து அனைவரிடமும் அன்பைப் பொழி. மகனே, மகளே, என் கரம் எப்போதும் உன் சிரசின் மேல் இருக்கிறது. நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் எண்ணாதே. உன் இதயத் துடிப்பின் ஓசையில் ஓம் நம சிவாய் என்ற நாதம் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். பயத்தை உதறிவிட்டு நம்பிக்கையோடு உன் கடமைகளைத் தொடர். நீ எங்கு சென்றாலும் எதைச் செய்தாலும் என் அருள் உனக்கு முன்னால் செல்லும். இந்த தெளிவு உன்னுடன் என்றும் நிலைத்திருக்கட்டும். பேரின்பமும் பேரமைதியும் உனதாகட்டும். சுபம் உண்டாகட்டும்.